வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மர்மம் பகுதி 7. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. ஷியாம் உள்ளுக்குள் வெப்பமாகி தீப்பாயின் மேல் தும்பிக்கையை தூக்கியபடி ஒற்றை காலால் நின்றிருந்த அந்த உலோக யானையின் மேல் கையை வைத்தான். ராவின் பின்னந்தலையை குறிவைத்து இறக்கினால் போதும். உயிர் சத்தம் இல்லாமல் மௌன விரதம் அனுஷ்டித்துக் கொண்டு பிரிந்துவிடும். ஷியாமின் மூளை பிரதேசத்துக்குள் ஒரு சிவப்பு கொடி பறந்தது. ஷியாம், பொறு. போஸ்ட்மேன் காதர் பிரச்சனை இப்போதான் முடிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்க. ராவ நிதானமா கையாளு. அந்த எச்சரிக்கையை ஷியாமின் உள்மனதில் உலாவிக் கொண்டிருந்த மிருகம் அலட்சியம் செய்தது. ஷியாம், ராவ் அவருடைய வீட்டை உனக்கு விற்காத பட்சத்துல அவர் உயிரோடு இருக்கக்கூடாது. ராவ் அந்த வீட்டை யாருக்காவது வித்துட்டா பில்லர் குழியில இருக்கும் காதரோட உடல் எந்த நிமிஷமும் வெளியே எடுக்கப்படலாம். காதரின் உடல் பில்லர் குழியிலேயே இருக்கணும்னா ராவ் உயிரை விட வேண்டியது அவசியம். ஷியாமுக்குள் சுரந்து கொண்டிருந்த விபரீத ஹார்மோன்களை புரிந்து கொள்ளாமல் உண்மையான வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருந்தார் ராவ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஷியாம். மனசுல எதையும் வச்சுக்குவேனா. பி ஹாப்பி. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்னு சொன்னேன். மை அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோடு ஃப்ளைட் ஏறிடுவேன். ஷியாம் மனசுக்குள் கத்தினான். உன்னை உயிரோட விட்டா தானே ஃப்ளைட்ல பறப்ப. உலோக யானையின் தும்பிக்கையை பற்றி கொண்டு கடவாய் பற்களை அரைத்தபடி எழமுயன்ற வினாடி டிட்டிங். அறைக்கு வெளியே காலிங் பெல் கூப்பிட்டது. ஷியாம் தணிந்து அப்படியே உட்கார்ந்தான். மனசுக்குள் கட்டவிழ்த்து கொண்ட மிருகம் பதுங்கியது. வர்றது யாரு? வேக நடை போட்டு கதவை திறந்த ராவ் ஒரு மலர்ச்சிக்கு உட்பட்டார். வாங்க மாஸ்லாமணி. நாளை காலையில வரதா சொன்னீங்க. சொன்னேன். ஆனா நம்ம ஃபேமிலி லாயர் நாளை காலையில மெட்ராஸ் போறாராம். ஹைகோர்ட்ல ஏதோ கேஸு. திரும்பி வர்றதுக்கு 10 நாள் ஆயிடும்னு சொன்னாரு. இப்போ ஃப்ரீயாக இருந்தார், கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுங்க. படித்து பார்த்து லீகல் ஒப்பீனியன் சொல்லட்டும். பேசிக்கொண்டே சஃபாரி அணிந்த அந்த 50 வயது மனிதர் உள்ளே வந்தார். அவரை தொடர்ந்து சிவப்பாக ஒடிசலாக ஒரு நபர். நெற்றியில் ஸ்ரீசூர்ணம் பிரகாசித்தது. மாசிலாமணி அவரை கை காட்டினார். இவர் சுந்தர்ராமன், எங்கள் ஃபேமிலி லாயர். இவரை கலக்காம இவர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்காம நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதில்ல. ராவ் சிரித்தார். லீகல் ஒப்பீனியன் தானே, டாக்குமெண்ட்ஸை தாராளமாக பார்க்கட்டும். துளியும் வில்லங்கும் இல்லாத ப்ராப்பர்ட்டி இது. கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பேரண்டல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ராவ் டாக்குமெண்ட்ஸ் இருந்த பிரீஃப் கேஸை எடுப்பதற்காக வார்ட்ரோபை நோக்கி போக மாசிலாமணி குறுக்கிட்டார். ஒரு நிமிஷம். ராவ் நின்றார். என்ன, தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே? ஷியாமை காட்டி கேட்டார். ஓ, மறந்துட்டேன். இவர் பேர் ஷியாமு, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ நீங்க வாங்க போற என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இவரோட கெஸ்ட் ஹவுஸும் இருக்கு. அப்படியா? ரொம்பவும் சந்தோஷம் தம்பி. நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறதா இருந்தா பேசுங்க. நானும் லாயரும் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்றோம். ஷியாம் வேண்டாத சிரிப்போடு எழுந்தான். நோ, நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். நீங்க வந்த வேலையை பார்க்கலாம். மூவருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு தலையசைப்பை கொடுத்து விட்டு அறையிலிருந்து வெளிப்பட்டான் ஷியாம். இதயம் பற்றி கொண்ட தீக்காடாக மாறி கோப ஜுவாலைகளை வீசியது. ராவ் தப்பிச்சிட்டார். இனி என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன் காதர் உடம்ப பில்லர் குழிக்கிலிருந்து எடுத்து வேறு பக்கம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியுமா? யோசிக்கணும். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி டாக்டர் நடராஜன் அறைக்குள் நுழைந்த போது அவர் எக்ஸ்ரேக்களை டியூப் வெளிச்சத்தில் உயர்த்தி பிடித்து பார்த்து கொண்டிருந்தார். சுவரில் பொருந்தியிருந்த டிஜிட்டல் வால் கிளாக் இரவு 10 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. ஸ்கேன் ரிப்போர்ட் தாள்கள் சுழலும் ஃபேன் காற்றுக்கு விட்டுவிட்டு படபடுத்தது. வாங்க பாலமுரளி. ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? சாய் பிரசாத்தோட மூளை பகுதியில் ஒரு சின்ன ஸ்தம்பிதம் நடந்திருக்கு. அனஸ்தீசியாவுக்கு உபயோகப்படுத்துற ஒரு இன்ஜெக்ஷன் மருந்தை ஹெவி டோஸா கொடுத்துருக்காங்க. இன்ட்ராவீனஸ் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த அனஸ்தட்டிக் ட்ரக் தயோபென்டவுன் சோடியம் இருக்கலாம். டாக்டர், பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். ஸோ உயிருக்கு ஆபத்து இல்லை. பட் அனஸ்தட்டிக் ட்ரக் மூலமாக மூளையில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு பையனுக்கு மறதியை உண்டாக்கலாம். இதை குணப்படுத்த முடியாதா? சைக்காட்ரிஸ்ட் குருவிலா இது மாதிரியான கேஸ்களுக்கு எக்ஸ்பர்ட்டு. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். டெல்லிக்கு போயிருக்கார். 2 நாளாக திரும்பி வரார். வந்ததும் அவரை கன்சல்ட் பண்ணுவோம். பாலமுரளி பெருமூச்சு விட்டார். சாய் பிரசாத்தோட பேரண்ட்ஸை கண்கொண்டு பார்க்க முடியல. பையனை பார்த்து பார்த்து ஓயாம அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும் டாக்டர். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியல. பையனை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இன்ஸ்பெக்டர்? இன்னும் இல்லை. மும்முரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி அதே கான்வென்ட்டை சேர்ந்த கமலக்கண்ணன்கிற பையன் கடத்தப்பட்டு 4-5 நாளைக்கு அப்புறம் புத்தி பேசிச்ச நிலைமையில பாரதி பார்க்கு பக்கத்துல ஒரு முட்புதர் ஓரமா கிடைச்சான். இன்னைக்கு சாய் பிரசாத் டாட்டாபாத் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கிடைச்சிருக்கான். எதுக்காக இந்த கடத்தல் தெரியல. பணம் கேட்டு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? அதுவும் இல்லையே. கமலக்கண்ணன், சாய் பிரசாத் இவங்க ஃபேமிலிக்கு வேண்டாதவங்க யாராவது? அந்த கோணத்திலேயே இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டோம். சரியான மோட்டிவ் கிடைக்கல. இப்படி குழந்தைங்களை கடத்திட்டு போய் இம்சி பண்றதுல யாருக்கு என்ன லாபம்?
சிட்டியில இருக்க ஒவ்வொரு கான்வென்ட் நிர்வாகமும் அரண்டு போயிருக்கு. எஜுகேஷன் மினிஸ்டர் போலீஸ் உயர் ஆபீசர்களை கூப்பிட்டு கண்டபடி எகிரிட்டு இருக்கார். இனி 3வதா ஒரு பையன் கடத்தப்பட்டா எல்லா கான்வென்ட்டுகளையும் கால வரம்பின்றி இழுத்து மூட வேண்டியிருக்கும். அரை கதவு அவசரமாக தள்ளப்பட்டு ஒரு நர்ஸின் பதட்ட முகம் எட்டி பார்த்தது. டாக்டர், என்ன? அந்த பையன் சாய் பிரசாத் மயக்கம் தெரியாமலேயே துண்டு துண்டா 2 வார்த்தை பேசுறான். சிலது புரியுது, சிலது புரியல. டாக்டர் நடராஜனும் இன்ஸ்பெக்டர் பாலமுரளியும் எழுந்து வேக வேகமாக போனார்கள். சாய் பிரசாத்தை ஜுரம் தகித்து கொண்டிருக்க வறண்ட உதடுகள் தன்னிச்சையாக வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருந்தன. தெளிவில்லாத உச்சரிப்பு. பாலமுரளி ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். சாய் பிரசாத்தின் உதட்டுக்கு நேராக தன் வலது காதை சாய்த்தார். வார்த்தைகள் சிதைந்து வெளிப்பட்டன. சீசர், அங்கிள், தண்ணி, அம்மா வேணும். இந்த வார்த்தைகள் தவிர மற்ற வார்த்தைகள் உதட்டுக்குள்ளேயே அமுங்கி போக பாலமுரளி நிமிர்ந்தார். அழுது அழுது கழித்து போயிருந்த சாய் பிரசாத்தின் அம்மா இந்திரா பார்வைக்கு கிடைத்தாள். வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா? இல்லையே. பின்ன யாரது சீசர்? தெரியல. உங்க பையனுக்கு நாய்கள்லாம் இஷ்டமா? கிடையாது. நாய்னாலே அவனுக்கு பயம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவு யார் வீட்லயாவது சீசர்ங்கிற பேர்ல நாய் இருக்கா? யோசிக்க ஆரம்பித்தாள் இந்திரா. ராத்திரி 10:45 மணி. ஷியாமின் சாண்ட்ரோ கவுலி பிரவுன் ரோட்டில் சீறிக்கொண்டிருந்தது. பக்கத்தில் சின்னதாக கிடந்த பிரீஃப் கேஸ் ஒன்று 2 லட்சம் ரூபாய்க்கான நாசிக் தாள்களை கர்ப்பம் தாங்கியிருந்தது. கார் திவான் பகதூர் ரோட்டின் வளைவில் திரும்பிய போது செல்போன் குரல் கொடுத்தது. எடுத்தான். போனில் பிரம்மபுத்திரி சிரித்தாள். என்ன ஷியாம், மறந்துட்டியா? இல்ல, மறக்கல. இப்போ மணி 10:45. தெரியும். பணத்தோட வந்துட்டு இருக்கேன். கார் இப்போ எங்க இருக்கு? திவான் பகதூர் ரோட்ல. பக்கத்துல வந்துட்டேன். ஆமா, இன்னும் 2 நிமிஷம். சாஸ்திரி மைதானத்துல இருப்பேன். குட். ஏற்கனவே நான் சொன்னபடி மைதானத்தோட வடக்கு பக்கம் போய் காரை நிறுத்திக்கோ. எவ்வளவு நேரமானாலும் காரை விட்டு நீ இறங்கவே கூடாது. நானோ என்னோட கணவரோ காருக்கு பக்கத்துல வந்து குரல் கொடுத்தா தான் நீ காரை விட்டு இறங்கணும். சரி என்றான் ஷியாம். எங்களை ஏமாத்துற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா இப்பவே அழிச்சுடு. அந்த எண்ணம் எனக்கு கொஞ்சமும் இல்லை. அதே மாதிரி பணம் உங்க கைக்கு வந்த பின்னாடி என்னை போலீஸ்ல மாட்டி விடக்கூடாது. உனக்கும் எனக்கும் வேண்டாதவங்க போலீஸ். பணம் எங்க கைக்கு அடிச்சுட்டா இந்த தமிழ்நாட்டை விட்டே பறந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்க உன்னை மறந்துடுவோம். உங்களை நம்புறேன். பையனை ஒன்றும் பண்ணாம விட்டுட்ட போல இருக்கே. உனக்கு எப்படி தெரியும்? டிவி நியூஸ்ல சொன்னாங்களே. ஏன் பையன் ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டானா? பேசாத. பணத்தை கொண்டு வரேன். வாங்கிட்டு என்னை மறந்துடு. செல்போனை அணைத்தான் ஷியாம். மேற்கொண்டு அது கத்தாமல் இருக்க வாயை அடைத்தான். கார் போஸ்ட் ஆபீஸ் சந்திப்பை கடந்து ரத்ன விநாயகர் கோயிலை நெருங்கிய போது ரோட்டோர இருட்டில் நின்றிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சட்டென்று வெளிப்பட்டார். காரை நிறுத்தினார். சாண்ட்ரோ ரோட்டை தேய்த்து கொண்டு நின்றது. கலக்கமாக எட்டி பார்த்த ஷியாமை போலீஸ் அதிகாரி கேட்டார். எந்த பக்கமா போறீங்க? சாஸ்திரி மைதானம் வழியா? அந்த வழியா நீங்க போக முடியாது. ஒன்று நேரா போயிடுங்க, இல்ல திரும்பி வந்த வழியே போயிடுங்க. ஏன் சார்? சாஸ்திரி மைதானத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க 2 இலங்கை தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. எந்த வண்டிகளையும் அந்த பக்கமா அனுமதிக்கிறது இல்ல. எப்படி நேரா போறீங்களா இல்ல திருப்பிட்டு போயிடுறீங்களா? ஷாமுக்குள் இதயம் மருந்து விழுந்த உணர்வு. என்ன சார் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கார் நகர்த்துங்க. அங்கிருந்து ஏசி பார்த்துட்டு இருக்காரு. ஆட்டோ, வண்டியை நிறுத்தாத, எதிர் ரோட்ல போயிடு. போலீஸ் அதிகாரியின் கத்தலுக்கு கட்டுப்பட்டு ஆட்டோ எதிர் ரோட்டுக்கு நுழைந்து விட ஷாம் தன் காரை அரைவட்டம் அடித்து திருப்பினான். இதயம் பயத்தில் ஈயக்குண்டாக கனத்தது. உடம்பு முழுவதும் வெப்ப ரத்தம் பாய்ந்தது. பிரம்மபுத்திரியும் அவருடைய கணவன் ரத்னாகரனும் போலீசில் மாட்டிக்கொள்வார்களா இல்லை தப்பித்து விடுவார்களா? தப்பித்து கொண்டால் பிரச்சனை இல்லை. மாட்டிக்கொண்டால் என்னையும் காட்டி கொடுத்து விட வாய்ப்பு அதிகம். ஷியாம் யோசித்தபடியே சாண்ட்ரோவை விரட்டி கொண்டிருக்க பின்னால் காரின் ஹார்ன் சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். அண்ணன் ராம்கோபாலின் கார். ஷியாம் சாண்ட்ரோவின் வேகத்தை குறைக்க ராம்கோபாலின் கார் பக்கவாட்டில் வந்தது. காரை அவர் ஓட்ட பின் சீட்டில் சந்திராவும் விபாவும் தெரிந்தார்கள். 2 கார்களும் ஓரமாக ஒதுங்கி நிற்க ராம்கோபால் கோபமாக கத்தினார். டே ஷியாம், எங்கடா ஊரை சுத்திட்டு இருக்க? இல்லைண்ணா, பிசினஸ் சம்பந்தமா ஒரு பார்ட்டியை பார்த்துட்டு. ஏண்டா, உனக்கு இப்ப பிசினஸ் பெருசா போச்சா? எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியாதா? விபா கிட்ட 2 வார்த்தை ஆர்தனா பேசிட்டுலான்னு சொல்லிட்டு போனா, நீ பாட்டுக்கு பிஸ்னஸ் வெங்காயம் அது இதுன்னு சொல்லிட்டு போனா என்னடா அர்த்தம்? மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசலாம்னா அதையும் ஆஃப் பண்ணி வச்சிடுற. அது வந்துண்ணா, ஐ டோன்ட் வாண்ட் யூர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நாங்கள் டென்ஷனில் வெந்துட்டு இருக்கோம். அந்த ஜமீன் பரம்பரை 2 நாள் டைம் கொடுத்து கெடு வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும்? சந்திரா கணவனை கட்டுப்படுத்தினாள். என்னங்க, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ரோட்டில் எதுவும் வேணாம். இப்போ அவன் எங்கே போயிட்டுருக்கான்னு கேளு. ஷியாம் சொன்னான். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரி, முன்னாடி போ, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சாண்ட்ரோ கோபமாக நகர்ந்தது. இனி தப்பிக்க முடியாது, வீட்டுக்கு போக வேண்டியதுதான். 2 கார்களும் வீட்டை தொட்ட போது 11 மணி. ஹாலுக்கு நுழைந்தார்கள். ராம்கோபால் ஷியாமின் தோலை தொட்டார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, என்னோட ரூமுக்கு வா. உனக்கும் விபாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லிட்டு ராம்கோபால் வேகமாக தன்னுடைய அறையை நோக்கி போய்விட ஷியாம் தயக்கமாக நடைபெயர்ந்தான்.
சந்திரா குறுக்கே வந்தாள். ஷியாம் நின்றான். என்ன நீ? விபா இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. தடவையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அவளுக்கு ஒரு ஹலோ கூட சொல்லக்கூடாதா? ஷியாம் விபாவை ஒரு அரைகுறை புன்னகையோடு ஏறிட்டான். வெல்கம் விபா. விபாவின் கண்களில் நீர் பளபளத்தது. என் ஒருத்தியால உங்க எல்லாருக்கும் தொந்தரவு அப்படி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இது மாதிரி சமயங்கள்ல தான் தைரியமா இருக்கணும். இனிமே இது உன் வீடு. உனக்கும் எனக்கும் என்னைக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் நடந்ததோ அந்த தினத்துல இருந்தே இந்த வீட்டுக்கு நீ மருமகளாயிட்ட. பி ஹாப்பி. நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ரெஸ்ட் எடுத்துக்கோ விபா, நாளை காலையில பேசிக்கலாம். விபாவின் கண்களில் மின்னிய நீரை ரசனையோடு பார்த்து கொண்டே பேசிய ஷியாம் ஒரு சிதிலமான புன்னகையோடு அண்ணன் ராம்கோபாலின் அறையை நோக்கி போனான். அவர் நாற்காலியில் கண்மூடி காத்திருந்தார். ஷியாமின் வரவால் கலைந்தவர் பக்கத்திற்கே காட்டினார். உட்கார்ந்தான். விபாவை பாத்தியா ஷியாம்? ஹாஸ்பிட்டல்ல ஜெயபிரகாசம் தன் மனைவிக்கு பக்கத்துல இருக்க வேண்டிய கட்டாயம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில விபா அவங்க வீட்டுல தனியா இருக்கிறது என் மனசுக்கு உசிதமா படல. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க நீ செய்யறது சரியா இல்லையே. நான் என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு காலையில இருந்தே உன்னோட நடவடிக்கைகள் சரியா இல்லை. நினைச்ச நிமிஷம் எங்கேயாவது புறப்பட்டு போற, கேட்டா பிசினஸ்ன்னு சொல்ற. நீயும் நானும் ஒரே பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரியாம உனக்கு யார் கூட அப்படி என்ன பிசினஸ் டீலிங்? புதுசா பிசினஸ் தொடங்கலாம்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர். யார் அந்த ஃப்ரெண்டு? ஈரோட்ல அருண்னு ஒருத்தர். ஏன்டா இப்படி போய் சொல்ற? உன்னோட வாயிலிருந்து உண்மையே வராதா? ஷியாம் தலை குனிந்து நகம் கடிக்க ஆரம்பித்தான். ராம்கோபாலை 10 வினாடிக்கு ஒரு முறை கீழே பார்வை பார்த்தான். இது பாரு ஷியாம், கடந்த 2 நாளாவே நீ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்கிட்ட சொல்ல பிரியப்படலன்னா உன்னோட அன்னிக்கிட்டையாவது சொல்லு. அண்ணனின் கேள்வி கணைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணி எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் என்றான் ஷியாம். ராம்கோபாலின் புருவங்கள் உயர்ந்தன. கெஸ்ட் ஹவுஸை விற்கிறது எனக்கு பிடிக்கல. அந்த கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு வேணும். சரி, அந்த கெஸ்ட் ஹவுஸை நான் விற்கல. இனிமேலாவது நீ சந்தோஷமா இருப்பியா? நாளையிலேருந்து நீ ஒரு புது மனுஷனா மாறணும். வெளியே எங்கேயும் போகக்கூடாது. என் பார்வையோட எல்லைக்குள்ள இருக்கணும். நாளைக்கு சாயந்தரம் 7 மணி சுமாருக்கு ஆஷா தேவியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏற்கனவே திட்டம் போட்டபடி ஆம்புலன்ஸ் வேன்ல ஊட்டிக்கு பயணம். நீ, விபாவும் அண்ணி, விபாவோட அப்பா 4 பேரும் ஊட்டியில 2 நாள் தங்கி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ண அதே தேதியில எஸ்டேட்ல இருக்கிற வீரமாத்திரை அம்மன் கோயில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு திரும்புறீங்க. அண்ணா, அந்த ஜமீன் பரம்பரை ஆட்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டா அவங்க பார்வைக்கு நான் கிடைச்சதானே பிரச்சனை. விபாவும் நீயும் மாலையும் கழுத்துமா கோயம்புத்தூர் திரும்பின பிறகு போலீஸ் பாதுகாப்போடு ரிசப்ஷன் நடக்கும். என்னோட நண்பரான போலீஸ் கமிஷனர் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவர் பண்ணி கொடுப்பார். அதே போலீஸ் பாதுகாப்பை வச்சு நாம ஃபிக்ஸ் பண்ண மண்டபத்திலேயே கல்யாணத்தை நடத்திட்டா என்ன? கமிஷனர் கிட்ட அதையும் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். உனக்கும் விபாவுக்கும் கல்யாணம் நடந்த பின்னாடி எதிரிகளோட வாதம் பலவீனமாயிடும். அந்த சமயத்துல அவங்க ஏதாவது தப்பு பண்ணா உடனடியா கைது பண்ணவும் உள்ளே தள்ளவும் சட்டத்துல இடம் இருக்கான். எதிரிகளை வீழ்த்த நாம போட்டிருக்க வியூகம் தான் சரியானதுதான், கமிஷனர் சொன்னார். அவர் சொல்றபடியே கேட்போம். ராம்கோபால் எழுந்து கொண்டார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஷியாம், நாளையில இருந்து நீ மாறணும். அதுக்கு ஆரம்பமா நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி விபாவை நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். விபாவோட அம்மா அப்பா கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசணும். என்ன? சரி, போய் படு. குட் நைட். ஷியாம் அறையை விட்டு வெளியே வந்தான். அண்ணன் கெஸ்ட் ஹவுஸை விற்கப் போவதில்லை என்று சொன்னது மனதின் ஒரு மூலையில் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் மனதின் இன்னொரு மூலையில் பிரம்மபுத்திரியும் ரத்னாகரனும் முட்களாக மாறி குத்தி கொண்டிருந்தார்கள். மாடி ஏறி அறைக்கு வந்த ஷியாம் கதவை தாழிட்டு விட்டு விபாவின் பாஸ்போர்ட் போட்டோ ஒன்றை தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்து அந்த நெருப்பின் ஜுவாலையில் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். பெருமூச்சோடு கட்டிலில் சாய்ந்தவனின் வலது கை தலையணை மேல் இருந்த ரிமோட் கண்ட்ரோலில் பட எதிரில் இருந்த டிவி திரை உயிர் பெற்று நியூஸ் சேனலை காட்டியது. ஒரு அரசியல்வாதியை சுடிதார் இருந்த டிவி ரிப்போர்ட்டர் பெண்மணி சிரத்தையாக ஏதோ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கீழே பிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. கோவையில் இலங்கை தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விரிவான செய்தி இன்னும் சில நிமிடங்களில். தமிழை தொடர்ந்து இதே செய்தி ஆங்கிலத்திலும் ஊர்வலமாக வர ஷியாம் நிமிர்ந்தான். மனம் பிருந்தாவனமாக மாறிக்கொண்டிருக்க சந்தோஷ நீரூற்றுகள் உடம்பின் எல்லா திசைகளிலும் பீரிட்டன. உட்கார பிடிக்காமல் அறைக்குள் நடைபோட்டான். சிகரெட் தன் உடம்பில் பாதியை கரைத்து இருந்த போது அரசியல்வாதியின் பேட்டி முடிந்து லோகோ இசைக்கு பின்னால் செய்தி வாசிக்கிற பெண் உருத்தாத மேக்கப்பில் தோன்றி புன்னகைத்தாள். வணக்கம். சற்று முன் கிடைத்த செய்தி. கோவையில் பிரம்மபுத்திரி என்கிற பெண் தீவிரவாதியும் அவருடைய கணவர் ரத்னாகரன் என்கிற தீவிரவாதியும் இரவு 11 மணி அளவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் 2 பேரும் ஆரஸ்புரம் சாஸ்திரி மைதானத்தில் பதுங்கி இருந்த போது போலீசார் விரைந்து சென்று முற்றுகையிட்டனர். தீவிரவாதிகள் சரணடைய மறுத்ததோடு போலீசாரையும் துப்பாக்கியால் சுட முயன்றனர். பதிலுக்கு போலீசாரும் சுட்டதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். துப்பாக்கி சூட்டில் 2 போலீசார் காயமடைந்தனர். அந்த 2 தீவிரவாதிகளும் கியூ பிரான்ச் போலீசார்
பல மாத காலமாக கோவையில் முகாமிட்டு தேடி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாம் சந்தோஷம் தாழாமல் அகலமான அந்த கட்டிலின் ஃபோம் மெத்தையில் ஒரு குட்டி கர்ணம் அடித்து மல்லாந்தான். சற்று முன்பு வரை மனசுக்குள் முளைத்திருந்த முட்கள் இப்போது பூக்களாக மாறியிருந்தன. அந்த நள்ளிரவு வேளையிலும் சாஸ்திரி மைதானத்தை சுற்றிலும் ஒரு ஜனக்கும்பல் பரவி இருக்க போலீஸ் இயங்கிக் கொண்டிருந்தது. 2 அதிரடிப்படை வேன்கள், 4 போலீஸ் ஜீப்கள் சுழலும் சிவப்பு விளக்குகளோடு வயர்லெஸ் பேசிக் கொண்டிருந்தன. மைதானத்தின் வடக்கு பகுதி சில பெட்ரோமாக்ஸ் விளக்குகளின் உபயத்தால் வெளிச்சமாக தெரிய மார்பில் இரத்த பொத்தல்களோடு பிரம்மபுத்திரியும் ரத்னாகரனும் கால்களையும் கைகளையும் பரப்பிக்கொண்டு உயிரில்லாத கண்களால் வானத்தில் சிதறி கிடந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். கமிஷனர் ஏசியிடம் தனியே எகிரி கொண்டிருந்தார். சுட்டு தள்ளுறது பெரிய விஷயமே கிடையாது. உயிரோடு மடக்கி லாக்கப்புக்கு கொண்டு வந்திருக்கணும். முடியல சார். அதிரடிப்படையை சேர்ந்தவங்க ரொம்பவும் ட்ரை பண்ணாங்க. அவங்க 2 பேரும் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டில் அவங்கள எய்ம் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. டெல்லியிலேருந்து ஃபேக்ஸ் வந்தாச்சு, ஏன் 2 பேரையும் உயிரோட பிடிக்கலன்னு. நீங்கள் இப்போ சொன்ன பதிலை நான் டெல்லிக்கு சொல்ல முடியாது. ஏசி மௌனமாக நின்றார். இவங்களோட சாமான் என்னென்ன? 2 பிஸ்டல், துணிமணிகள் அடங்கிய ஒரு சின்ன சூட்கேஸ், சில பொருட்களை அவசரமாக பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. ரத்னாகரன் ஷர்ட் பாக்கெட்ல இருந்த ஒரு சின்ன டைரி ரத்தத்துல நனைஞ்சு கிடந்தது. கொண்டாங்க அந்த டைரியை. பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த டைரியை கொண்டு வந்து கொடுத்தாரு ஏசி. டைரியை புரட்டி பார்த்தீங்களா? இல்லை சார், ஒரே இரத்தக்கரையா இருந்தது. பென்டார்ச்சின் உதவியால் ரத்தம் தோய்ந்த பக்கங்களை மெல்ல புரட்டினார். ஏதேதோ சங்கேத வார்த்தைகள், இரத்த துளிகள், பல எழுத்துக்களை விழுங்கி இருந்தன. 9 AM பிளாக் லோட்டஸ், 11 AM கிரீன் லோட்டஸ், காக்கி ரோஜா, கடவுளை பார்க்க வேண்டும், சொர்க்கத்துக்கு வாடகை தர வேண்டும். புரியாத வார்த்தைகள். பக்கங்களை மலவென்று புரட்டி கொண்டு நேற்றைய தேதிக்கு வந்தார் கமிஷனர். அட்சய பாத்திரம் என்ற வார்த்தைக்கு கீழே 2 பெயர்கள் கிறுக்கலான ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தன. சாய் பிரசாத். SHல் ஆரம்பித்திருந்த இன்னொரு பெயரை ரத்தம் மெழுகி இருந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்த கமிஷனர் சில வினாடி யோசனைக்கு பின் ஏசியிடம் நிமிர்ந்தார். நேற்று காணாம போய் இன்னைக்கு கிடைச்ச அந்த பையன் பேரு சாய் பிரசாத் தானே? அசிஸ்டன்ட் கமிஷனர் தன் பரந்த நெற்றியை 5 வினாடிகள் யோசிப்பாக தேய்த்துவிட்டு கமிஷனரிடம் நிமிர்ந்தார். ஆமா சார், நேத்திக்கு கான்வென்ட்லேருந்து காணாம போய் இன்னைக்கு ராத்திரி டாட்டாபாத்துக்கு பக்கத்துல கிடைச்ச அந்த பையன் பேரு சாய் பிரசாத் தான். கமிஷனர் தன் கையில் வைத்திருந்த பாக்கெட் டைரியை ஏசியிடம் காட்டினார். இந்த டைரியோட நேற்றைய தேதி பக்கம், இந்த பக்கத்துல அட்சய பாத்திரம்னு ஒரு வார்த்தையை எழுதி அதுக்கு கீழே சாய் பிரசாத்னு எழுதியிருக்கான் பாருங்க. ஏசி டைரியை வாங்கி பென்டார்ச் வெளிச்சத்தில் பார்த்துவிட்டு கலக்கமாக நிமிர்ந்தார். அப்படின்னா சாய் பிரசாத்தை கடத்திட்டு போனது இந்த தீவிரவாதிகள் தான் இருக்கலாம். தேதி அந்த அட்சய பாத்திரம் என்கிற வார்த்தையெல்லாம் பொருந்தி வருதே. பையனை கடத்திட்டு போய் பணம் பறிக்க நினைச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த அட்சய பாத்திரம் என்கிற வார்த்தை. எனக்கு அப்படி தோணல சார். கமிஷனர் புருவங்கள் நெளிந்தன. ஏன்? பணம் பறிக்கிறது அவங்க நோக்கமா இருந்தா சாய் பிரசாதோட பேரண்ட்ஸுக்கு பணம் கேட்டு அந்த தீவிரவாதிகள் ஃபோன் பண்ணியிருக்கணுமே. பையன் கடத்தப்பட்ட நிமிஷத்துலேருந்து அப்படி எந்த ஒரு ஃபோன் காலும் வரலையே சார். அப்புறம் எதுக்காக இந்த அட்சய பாத்திரம்ங்கிற வார்த்தை? சாய் பிரசாத் பேருக்கு கீழே வேறு ஒரு பேரை எழுதியிருக்காங்க, தெரியுதா சார்? தெரியுது. ஆனால் அந்த பேர் மேலே ரத்தம் பட்டு வழிஞ்சு SH என்கிற 2 எழுத்து மட்டும் தெரியுது. அது என்ன பேர்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அட்சய பாத்திரம் என்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் கிடைக்கும் சார். இந்த பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரத்தக்கரையை டைல்யூட் பண்ணி எடுத்தா அந்த எழுத்துக்களும் போயிடும். எழுத்துக்கள் அழியாம ரத்தக்கரையை டைல்யூட் பண்ணி எடுக்க முடியுமான்னு ஃபாரன்சிக் விக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம் சார். இன்னைக்கே விக்டரை பார்த்துடுங்க, நாளை காலையில் எனக்கு ரிசல்ட் வேணும். எஸ் சார். கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தயக்கமாக பக்கத்தில் வந்து நிற்க கமிஷனர் கலைந்தார். என்ன ராகவன்? சார், நம்ம கையில் எந்த பொருளும் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 தீவிரவாதிகளும் ஒரு சின்ன சூட்கேஸை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. அந்த சாம்பலை கிளறி பார்த்தப்ப இது கிடைச்சிது சார். சொல்லிக்கொண்டே கைக்குட்டையில் கருப்பாக எதையோ ஒன்றை வைத்து காட்டினார் இன்ஸ்பெக்டர். கமிஷனர் வாங்கி பார்த்தார். கருப்பு களிமண்ணை உருட்டி உருண்டை வைத்த திணுசில் இருந்தது அது. என்ன இது? அவங்க யூஸ் பண்ண செல்போன் சார். இது செல்போனா? ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பென் டார்ச்சை அடித்து அந்த வெளிச்சத்தில் கருகிய செல்போனை பாருங்க சார். 7 என்கிற டயல் பட்டன் மட்டும் நெருப்புக்கு சிக்காம தப்பி இருக்கும் சார். கமிஷனர் பென் டார்ச்சை அடித்து பார்க்க 7ஆம் எண் டயல் பட்டன் பார்வைக்கு கிடைத்தது. செல்போனோட சிம் கார்டு நமக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இப்படி பண்ணியிருக்கணும். கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ராகவன் சொன்னார். சார், நாங்கள் இந்த தீவிரவாதிகளை ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த போது பெண் தீவிரவாதி பிரம்மபுத்திரி செல்போனில் யார் கூடவோ பேசிட்டு இருந்தா. அது யாருன்னு தெரிஞ்சா பல கேள்விகளுக்கு விட கிடைக்கும்.
சிம் கார்டு இல்லாமல் அது சாத்தியம் கிடையாதே. சாத்தியம் கிடையாது தான் சார். பட் கொஞ்சம் துல்லியமாக முயற்சி பண்ணால் ட்ரேஸ் செய்ய முடியும்னு எனக்கு தோணுது சார். துல்லியமானா எப்படி? செல்ஃபோனில் பிரம்மபுத்திரி பேசின நேரத்தை நோட் பண்ணியிருக்கேன் சார். மணி சரியா 10:15. அந்த டயத்தை எல்லா செல் சர்வீஸ் கம்பெனிக்கும் கொடுத்து அவங்க வாய்ஸ்மெயில் பாக்ஸில் பதிவாகி இருக்கும் கான்வர்சேஷன் எல்லாம் கேட்டு பார்த்தா ஏதாவது விவரம் கிடைக்கலாம் சார். நோ, வைக்கல் போருக்குள்ள ஊசியை போட்டு தேடுற கதை இது. பொதுவாக செல் சர்வீஸ் அப்படி மானிட்டர் பண்ணுறது கிடையாது. செல் சர்வீஸுக்கு முன் தகவல் கொடுத்தால்தான் வாய்ஸ்மெயில் பாக்ஸில் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஐ நோ வெரி வெல் சார். இருந்தாலும் ஓகே, ட்ரை பண்ணுங்க. கமிஷனர் தன் தோள்களை குலுக்கி அனுமதி கொடுத்தார். மறுநாள் காலை 7 மணி. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆஷாதேவியின் அறை. இறுக சாத்தப்பட்டு ஏசி கசிந்து கொண்டிருந்த அந்த அறைக்குள் அரைவட்டம் போட்டு ஷியாம், ராம்கோபால், சந்திரா, ஜெயபிரகாசம் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஆஷாதேவி கவலை குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் விபா. அந்த ஜமீன் பரம்பரை ஆட்கள் நம்ம எல்லோருடைய நடவடிக்கைகளையும் உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்க எந்த நேரத்தில் எது மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. நாம இன்னமும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது பெட்டர். ராம்கோபால் புன்னகைத்தார். டாக்டர், அவங்கள சமாளிக்க நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி சுமாருக்கு நம்ம ஏற்கனவே போட்ட திட்டப்படி ஸ்ட்ரெச்சர் மூலமா இவங்க 4 பேரும் ஆம்புலன்ஸ் வேனுக்குள்ள போய் ஊட்டிக்கு பயணப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனவங்க ஏன் வெளியே வரலன்னு அவங்க குழம்பிட்டு இருக்கும் போதே இவங்க ஊட்டிக்கு போயிடுவாங்க. ஊட்டிக்கு மேல நடுவட்டம் போற பாதையில தன்னந்தனியா இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு உள்ள போயிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த 3வது நாள் வீரமாத்திரை அம்மன் கோயில ஷியாமுக்கும் விபாவுக்கும் கல்யாணம். அன்னைக்கு சாயந்தரமே கோயம்புத்தூர்ல போலீஸ் பாதுகாப்போட ரிசப்ஷன். ஆஷாதேவி குறுக்கிட்டார். மிஸ்டர் ராம்கோபால், உங்க திட்டத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? என்ன? உங்க திட்டத்தை இப்பவே செயல்படுத்தினா என்ன? அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு மேல ஆம்புலன்ஸ் வேன்ல ஊட்டிக்கு பயணப்படுறத காட்டிலும் இப்பவே கிளம்புறது பெட்டர். அவங்க கண்காணிப்பு அசட்டியா இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது உத்தமம். ஆஷாதேவி இப்படி சொன்னதும் அறைக்குள் சில வினாடி கனத்த நிசப்தம் நிலவியது. அந்த நிசப்தத்தை 10வது வினாடி கலைத்தார் ஜெயபிரகாசம். டாக்டர் சொல்றதுதான் சரி. என் மனசுக்கு படுது. அந்த ஜமீன் பரம்பரை ஆட்களோட கண்காணிப்பு ராத்திரி நேரத்துல அதிகமா இருக்கும். இப்பவே ஊட்டிக்கு புறப்பட்டு போயிடுறது நல்லது. ஷியாம், நீ என்ன சொல்ற? பெரியவங்க நீங்க பார்த்து எப்படி சொன்னாலும் சரி. விபாவோட கழுத்துல தாலியை கட்ட நான் இந்த நிமிஷத்துல இருந்தே ரெடி. சந்திரா அவனுடைய தலையை தட்டினாள். உனக்கு இந்த அவசரம் கூடாது ஷியாம். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கிறது எதுக்காக? ஆஷா தேவி எழுந்தாள். நான் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? வேன் டிரைவர் நம்பிக்கையானவர் தானே? 25 வருஷம் சர்வீஸ் டிரைவர். விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் யார்கிட்டையும் வாய் திறக்க மாட்டார். அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய 2 வார்ட் பாய்ஸ் தான் உங்களை ஒவ்வொருத்தரா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ் வேனுக்கு கொண்டு போவாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு ரொம்ப ரேம்ப் பாதையை உபயோகிச்சு இந்த திட்டத்தை நிறைவேற்றுற பொறுப்பு என்னுடையது. நீங்க 5 பேர் ரூமை விட்டு வெளியே போய் ஃப்ரீயா வாக் பண்ணணும். ஹாஸ்பிட்டல கண்காணிக்கிற ஜமீன் ஆட்கள் பார்வையில நீங்க பட்டுக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு ஒருத்தன்னு கணக்கு வச்சுட்டு கேஷுவலா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து போர்ட்டிகோவில் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர் பயணம். ஜெயபிரகாஷ் தவிப்போடு கேட்டார். எல்லாம் சரியா நடக்குமா டாக்டர்? நடக்கும். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வரப்போற முதல் நபர் நீங்க தான். இன்ஸ்பெக்டர் பாலமுரளி கோவையின் மத்தியான வேலை சகித்து கொண்டு டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் இருந்த கியூ பிரான்ச் அலுவலகம் போய் சேர்ந்த போது இன்ஸ்பெக்டர் ராகவன் சுழலும் ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து கிரைம் அக்கரன்ஸ் ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார். பாலமுரளியை பார்த்ததும் புன்னகைத்து ஃபைலை ஓரம் கட்டினார். வாங்க மிஸ்டர் பாலமுரளி, நீங்க ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னது நல்லதா போச்சு. இல்லைன்னா வெளியே புறப்பட்டு போயிருப்பேன். ப்ளீஸ் உட்காருங்க. பாலமுரளி உட்கார்ந்தார். கையில் சின்னதாக ஒரு புக் ஃபைல். சொல்லுங்க, என்ன விஷயம்? பாலமுரளி ஃபைலை பிரித்து கொண்டே சொன்னார். பையன் சாய் பிரசாத் காணாம போனது சம்பந்தமா இன்னைக்கு காலையில பேப்பர் நியூஸ் பார்த்தேன். பையனை கடத்திக்கிட்டு போனது தீவிரவாதிகளோட வேலை நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தீங்க. ஆமா. எந்த காரணத்தை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்க? தீவிரவாதியின் டைரியில சாய் பிரசாதோட பேர் இருந்துச்சு. பையன் காணாம போன தினமும் அதுதான். அவன் பேருக்கு மேல அச்சய பாத்திரம் என்கிற வாசகம் வேற. இப்படித்தான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். சாய் பிரசாத் பேருக்கு கீழே வேறு ஒரு பேர் எழுதப்பட்டு அது ரத்தத்துல மெழுகப்பட்டிருந்ததா கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மைதான். அது SHல ஆரம்பிக்கிற பேரு. ரத்தத்தை டைல்யூட் பண்ணி மீதி எழுத்துக்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல. SHல ஆரம்பிக்கிற பேர் எத்தனையோ இருக்கு. அது ஆண் பேரா பெண் பேராங்கிறது குழப்பம் வேற. இருந்தாலும் அது என்ன பேர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரன்சிக்ல ஒரு செக்ஷன் இயங்கிட்டு இருக்கு. அது விஷயமா உங்களுக்கு என்ன சந்தேகம் மிஸ்டர் பாலமுரளி? பையன் சாய் பிரசாத் கடத்தப்பட்டது அந்த தீவிரவாதிகளோட வேலையா இருக்காது. எப்படி சொல்றீங்க? டாடாபாத் புறநகர் பகுதியில பையனை கொண்டு வந்து போட்டுட்டு போனது கார்ல வந்த ஒரு நபர். அந்த நபரை ராகவேந்திரன் என்கிற எலக்ட்ரிக்கல் கடைக்காரர் ஒருத்தர் பார்த்திருக்கார். இருட்டுல அவருக்கு முகம் சரியா தெரியலனாலும் வந்த நபர் உயரமா
இருந்ததா சொல்றார். ஆனா உங்களால சுட்டுக் கொல்லப்பட்ட பிரம்மபுத்திரியும் ரத்னாகரனும் ரொம்பவே குள்ளம். தீவிரவாதிகளிடம் கார் இருக்கவும் வாய்ப்பில்லை. இந்த காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு காரணம் சாய் பிரசாத் இப்போ சுயநினைவு எழுந்த நிலையில துண்டு துண்டா பேசிட்டு இருக்க வார்த்தைகள். அதுல ஒரு வார்த்தை சீசர். இது ஆளோட பேரா இல்ல நாயோட பேரான்னு குழப்பமா இருந்துச்சு. பையன் 2வது தடவையா சீசர் வருது, அதை துரத்துங்க அங்கிள்னு சொன்னதும் அது நாயோட பேர்னு தெரிஞ்சது. சோ சாய் பிரசாத் கடத்தப்பட்ட களமே வேறு. ராகவன் புருவ மத்திய கீறிக்கொண்டார். அப்படின்னா தீவிரவாதிகள் டைரியில சாய் பிரசாதோட பேர் இருக்க என்ன காரணம்? அந்த எஸ்ஹெச்ல ஆரம்பிக்கிற பேர் எதுன்னு தெரிஞ்சா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். யூ மே பி கரெக்ட் மிஸ்டர் பாலமுரளி, சொன்ன ராகவன் இன்டர்காமின் ரிசீவரை எடுத்து பட்டனை தட்டிவிட்டு பேசினார். பீட்டர், எஸ்ஹெச்ல ஆரம்பிக்கிற பேரெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேனே. ரிசீவரில் குரல் கேட்டது. பண்ணிட்டேன் சார். மொத்தம் எத்தனை பேர் வருது? ஆம்பளைங்க பேர் 59 சார், லேடிஸ் நேம் 70 சார். அதுல ஒரு காப்பி கொண்டாங்க. எஸ் சார். அடுத்த 5வது நிமிஷம் ஒடிசலான அந்த பீட்டர் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்த காப்பியோடு வந்தார். அதில் 27வது எண்ணுக்கு நேராக ஷியாமின் பெயரும் இருந்தது. ராகவன் அந்த கம்ப்யூட்டர் தாளை வாங்கி பாலமுரளியிடம் கொடுத்து கொண்டே சொன்னார். இந்த நேம் லிஸ்ட்டை வச்சுட்டு உங்க இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க. உங்க பக்கத்துல நான் இருப்பேன். தேங்க்யூ. நேம் லிஸ்டை புக் ஃபைலில் பத்திரப்படுத்தி கொண்டு பாலமுரளி எழுந்தார். ராத்திரி 8 மணி. புனல் வடிவ டம்ளரில் ஸ்காட்ச் நிரம்பி தத்தளித்துக் கொண்டிருக்க, அதை சுவை பார்க்க விஜயேந்திரன் உதடுகளை குவித்த வினாடி அவன் பாக்கெட்டில் இருந்த செல்போன் முணுமுணுவென்று கூப்பிட்டது. எடுத்தான். யாரு? சார், நான் கொண்டையா. என்ன? காத்தால 7 மணி சுமாருக்கு விபா, ஷியாம், ராம்கோபால், சந்திரா ஹாஸ்பிட்டல் கார்ல வந்தாங்க. இப்ப மணி 8. காலையில உள்ள போனவங்க இன்னும் வெளியே வரல. ராம்கோபால் மட்டும் அப்பப்ப பார்வைக்கு கிடைச்சிட்டு இருந்தார். மற்றவங்க பார்வைக்கு கிடைக்கல. உள்ள போய் பார்க்க வேண்டியதுதானே? ஜக்கையன் போயிட்டு வந்தான் சார். ராம்கோபால் மட்டும்தான் உள்ள இருக்கார். மற்ற 4 பேரையும் காணோம். ஹாஸ்பிட்டலே அலசி பார்த்துட்டேன். கார் இருக்கா? இருக்கு. ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் நம்ம கண்காணிப்பு பலம் தானே, 4 பேரை போட்டிருக்கோம் சார். பின்ன எப்படி? கோபமாக கேட்ட விஜயேந்திரன் இடது கையில் இருந்த ஸ்காட்ச் டம்ளரை தூக்கி அடித்தான்.